பெண்ணுக்கு பெண்ணே இங்கு ஏமாற்றத்தை தருகின்றார்கள். நல்ல தோழிதான், நான் ஏமாற்றவில்லை. ஆனால் அவள் என்னை முழுமையாக புரிந்து கொண்டவள். பிஞ்சு குழந்தை என் கைகளை பிடித்து அம்மா என்று அழைத்த போது அந்த நொடி என் உயிர் உருகி போனது. இது காதல் கதை இல்லை, இது ஒரு பேதையின் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை கதை. தொடர்ந்து கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். அன்று காலை மாயாவின் அம்மா வேக வேகமாக சமைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மாயா அன்றுதான் முதலாக கல்லூரிக்கு செல்ல போகின்றாள். பிஎஸ்சி முதலாம் ஆண்டு. மாயாவின் முகத்தில் பதட்டம், இதய துடிப்பும் அதிகமாகவே இருந்தது. இன்று யார் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று தெரியாமல் பயத்துடன் கிளம்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது மாயாவின் அம்மா, சமைத்து விட்டேன், வந்து சாப்பிடு என்றார்கள். பசி இல்லை, ஆனால் சாப்பாட்டை பிணைந்து கொண்டே இருந்தேன். சாப்பிடும்போது அம்மா ஒரு ஆலோசனை சொன்னார்கள். இன்று முதல் நாள் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே. அந்த வார்த்தையை மனதில் பதிய வைத்து கொண்டேன். அப்பாவின் டிவிஎஸ் வண்டியில் பின்னால் அமர்ந்து கொண்டு கல்லூரிக்கு சென்றேன். மனம் முழுவதும் குழப்பம். என்ன நடக்கும், கேலி கிண்டல் பண்ணுவார்களே என்ற பயம். அது ஒரு பெரிய கல்லூரி. ஆண்கள் பெண்கள் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் நடந்து கொண்டிருந்தார்கள். நான் என் வகுப்பை தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது என் தோளில் யாரோ கை வைத்தார்கள். உங்களுக்கு நான் உதவலாமா என்று கேட்டார்கள். பயத்துடன் திரும்பி பார்த்தேன். அங்கு ஒரு பெண், அழகான தோற்றம், அமைதியான குணம். நான் தலையசைத்தேன். எந்த வகுப்பு என்று கேட்டாள். பிஎஸ்சி என்றேன். அது அங்கே இருக்கின்றது, வாருங்கள், நான் அழைத்து போகிறேன் என்று சொன்னாள். அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். என் பெயர் நந்தினி, நான் இங்கு 2ஆம் ஆண்டு. நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்கள் கண்களில் பயம் தெரிகின்றது. இது நல்ல கல்லூரி. வகுப்பு வந்ததும் நான் இங்கிருந்து விட்டுவிட்டு போகிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை தேடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றாள். அவள் தனது நண்பர்களுடன் என்னை அறிமுகம் செய்து வைத்தாள். நான் வகுப்பு நுழைந்தேன். ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக அமர்ந்திருந்தார்கள். அது என் வாழ்க்கையின் முதல் நாள். ஆண்கள் படிக்கும் பள்ளியில் நான் முன்பு படித்ததில்லை. ஆண்களுடன் அதிகமாக நான் பேசி பழகியதில்லை. எங்கு சென்றாலும் அப்பா அல்லது அண்ணன் தான். அண்ணன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வீட்டை விட்டு அதிகமாக நான் வெளியே வந்தவள் இல்லை. வீட்டில் இருந்துதான் நான் பள்ளி படித்தேன். அந்த முதல் நாள் வகுப்பு எனக்கு தயக்கமாகவும் வெக்கமாகவும் தடுமாற்றமாகவும் இருந்தது. நான் அவ்வளவு அழகு இல்லை. மஞ்சள் நிற சுடிதார் அணிந்திருந்தேன். ஆண்கள் என்னை அதிசயமாக பார்த்தார்கள். பெண்களுக்கு போட்டி இருப்பதால் சிலருக்கு முகம் சுளிந்தது. நான் என் இடத்தில் அமர்ந்தேன். வகுப்பு ஆசிரியர் அனைவரையும் தங்களை அறிமுகம் செய்து கொள்ள சொன்னார். நான் என்னை பற்றி சொன்னேன். அந்த முதல் நாள் அனுபவம் இன்று வரை என் கண்களில் நிற்கின்றது. பின்பு தொடர்ந்து கல்லூரி செல்ல ஆரம்பித்தேன். இப்பொழுதும் நந்தினி என்னுடன் இருந்தாள். இடைவேளைகளில் அவளுடன் நான் பேசிக்கொண்டிருப்பேன். நாட்கள் ஆண்டுகள் கடந்தன. நந்தினி இறுதி ஆண்டு. எனக்கு இன்னும் ஓராண்டு இருந்தது. நந்தினி என் வீட்டுக்கு வருவாள், நான் அவள் வீட்டுக்கு செல்வேன். நந்தினி பணக்கார வீட்டு பெண். அவளுடன் அப்பா பிசினஸ் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் பழகும் விதத்தில் ஒரு பொழுதும் அந்த பணக்கார குணம் இல்லை. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்றாள். பின்பு மெதுவாக சொன்னாள், நான் என் மாமன் மகனை காதலிக்கின்றேன். அவன் பெயர் அஸ்வின். அவன் புகைப்படத்தை காட்டினாள். அழகான தோற்றம், இராணுவத்தில் இருந்தான். ஆனால் அஸ்வினுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று கண்ணீருடன் சொன்னாள். சிறு வயதிலிருந்தே அவனை நான் காதலிக்கின்றேன். அவன் விடுமுறை வந்தால் அப்பாவிடம் மட்டும் பேசிவிட்டு போய்விடுவான். என்னை கவனிக்க மாட்டான். அவள் கண்ணீரை கண்டு எனக்கு அஸ்வின் மேல் கோபம் வந்தது. அன்றைய நாள் அஸ்வினின் அப்பா அம்மாவிற்கு 25வது திருமண நாள். எங்கள் குடும்பம் அழைக்கப்பட்டது. நானும் சென்றேன். அன்றுதான் முதலாக அஸ்வினை பார்த்தேன். அவன் நல்லவன், நல்ல ஆண்மகனாக இருந்தான். அமைதியாக அனைவரையும் கவனித்து கொண்டிருந்தான். அந்த ஒரு நொடி அவனை பார்த்தபோது என் மனம் மாறியது. ஆனால் உடனே உணர்ந்து விட்டேன்.
இது தவறு. ஏனென்றால் நந்தினி அவனை உயிரை விட மேலாக காதலிக்கின்றாள். நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என் மனதில் அஸ்வினின் நினைவு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைய நாள் விடுமுறையில் அஸ்வினின் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என்னை பெண் கேட்டு எனக்கு அதிர்ச்சி. இது எப்படி சாத்தியம்? எங்கு தவறு நடந்தது? ஆனால் அம்மா அப்பாவிற்கு முழு சம்மதம். எனக்கு சம்மதமில்லை, எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் சென்று விட்டார்கள். அன்று கல்லூரி முடிந்த பின் அஸ்வின் என்னை சந்தித்தான். ஏன் பிடிக்கவில்லை? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான். நான் சொன்னேன், நந்தினி உங்களை காதலிக்கின்றாள் என்று. அவன் சொன்ன பதில் என்னை உறைய வைத்தது. ஒரு பெண் என்னை விரும்புவது மட்டும் போதுமா? அவள் மீது எனக்கு காதல் இல்லை. ஆனால் உன்னை முதலாக பார்த்த நொடி என் மனைவியாக வர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். நாட்கள் சென்றது. நந்தினி என்னுடன் வந்து சொன்னாள், அஸ்வின் உன்னை காதலிக்கிறான் என்று எனக்கு தெரியும். நான் சம்மதிக்கின்றேன். என்னை பற்றி கவலைப்படாதே. உன் சந்தோஷம் முக்கியம். அவள் என்னை கட்டாயப்படுத்தினாள். கல்லூரி முடிக்கும் முன்பே எனக்கும் அஸ்வினுக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின் என் வாழ்க்கை சற்று சோகமாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அஸ்வின் அன்பு காட்ட ஆரம்பித்தான். அதனால் அன்பில் நான் முழுமையாகவே கரைந்தேன். பின்பு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். தர்ஷன் என்று பெயர் வைத்தேன். எங்களின் வாழ்க்கை இனிமையாகவே இருந்தது. ஆனால் எனக்கு தீராத நோய் ஒன்று இருப்பது தெரிய வந்தது. குணப்படுத்த முடியாது என்றார்கள். அப்பொழுது என் மகன் 6 மாத கைக்குழந்தை. நான் நந்தினியை அழைத்தேன். என் மகனை அவன் கையில் ஒப்படைத்தேன். பிறகு இந்த உலகை விட்டு சென்றேன். என் மனைவியை இறந்த பிறகு நந்தினி என் குழந்தையை வளர்க்க முடிவு செய்தாள். அவளது அப்பா அம்மா அஸ்வினுடன் மீண்டும் திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள். ஆனால் அஸ்வின் மறுத்து விட்டான். மாயாவுடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், அந்த நினைவுகள் எனக்கு போதும் என்றான். நான் மீண்டும் இராணுவத்துக்கே போகிறேன் என்று குழந்தையை நந்தினி கையில் ஒப்படைத்து இராணுவத்துக்கு சென்று விட்டான். நந்தினி குழந்தைக்காக திருமணம் செய்யாமல் அஸ்வினை மனதில் வைத்துக்கொண்டு தர்ஷனை வளர்த்து வருகின்றாள். இங்கு உண்மையான காதல்தான் ஜெயித்தது. நன்றி. கதையை தொடர்ந்து கேளுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.